Hi students, welcome to neettopperstricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Neet 2023 எழுதக்கூடிய மாணவருக்கான ஒரு 3 லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். As usual நமக்கு எஸ்டர்டேவே இந்த அப்டேட் நமக்கு கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இப்பதான் நம்ம வீடியோ கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? இதுல என்னென்ன அப்டேட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன், ரெண்டாவது வந்து எக்ஸாம் கண்டக்ட், மூணாவது வந்து சிலபஸ். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு மேக்ஸிமம் குழப்பம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் என்னன்னே சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அண்ட் வாட்ஸ்அப் அந்த நம்பர்ஸ் அந்த இதுலலாம் வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட neettopperstricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா Neet 2023க்கான ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுடைய அப்டேட் பார்த்தலாம். அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு March 1 இன்னைக்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறதா நம்மளுக்கு NTA தகவல் வந்திருக்குன்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் நவ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், அடுத்து NDTV அந்த டிவி எல்லாருமே வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு நேற்று வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் வந்து March 1 ரிலீஸ் ஆகணும். பட் இன்ன வரைக்குமே அந்த வெப்சைட்டு ரெஃப்ரெஷ் கூட பண்ணாமல் இன்னும் வச்சுருக்காங்க. அப்படியே ஓல்டு 2023 அந்த அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு அப்படியே அந்த வெப்சைட்ல இருக்கே தவிர Neet 2023க்கான அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி புது மாடுலேஷன் எதுவுமே இன்னும் பண்ண காணோம். மேக்ஸிமம் இன்னைக்கு நைட் மிட் நைட் 11 o'clock, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட்டை கொண்டு நைட்ல தான் விடுறாங்க, மிட் நைட். அதனால நம்ம அப்ளிகேஷனே வந்து நம்ம மிட் நைட்லேயே எதிர்பார்க்கலாம், ஒரு 11 மணி 10 மணிக்குன்னு கூட எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு 11 வரை நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் அப்ளிகேஷன் வர்றதுக்கு. பட் இன்னும் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலை. மேக்ஸிமம் இன்னைக்கு வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கனே போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் வெப்சைட்டே தெரியாமல் இருக்காங்க. வெப்சைட் வந்து neet.nta.nikin.2023 இதுதான் வந்து வெப்சைட், அபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா அந்த Neet 2023க்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணிருக்காங்களா ஓபன் பண்ணலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா எக்ஸாம் கண்டக்ட். என்னன்னு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு NMC ஒரு நோட்டிபிகேஷன்ல மாணவர்கள் எல்லாமே வந்து பயந்துட்டீங்க. அது ஒண்ணுமே கிடையாது. அதுல அவங்க வந்து 2 சாய்ஸ், அவங்களுக்கே குழப்பத்துக்கு ஒரு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி NMC Neet 2023 யூஜியை வந்து கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஏஜென்சியை யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாமை கண்டக்ட் பண்றதா இருக்கு. இந்த 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. NMC கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தா டைரக்டா NMC தான் கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். எதனால மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் ஏஜென்சி கண்டக்ட் பண்ற மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன ஒரு இக்கனா இருக்கு, NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, மல்டிபிள் ஏஜென்சிங்கிறத எதை சொல்றாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தான் NTA ஓகேவா ஏஜென்சின்னு சொன்னா அவங்கள வச்சு கூட கண்டக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப Neet 2023க்கான எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போறது யாரு, நம்மளுக்கு NTA தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேபி Neet 2024ல சேஞ்ச் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஓகே, தேர்டு வந்து சிலபஸ்ல வந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ரெடியூஸ்லாம் எதுவுமே ஆகல. அந்த ரெடியூஸ் ஆனது 2020 கொரோனா பேண்டமிக் அப்ப நம்மளுக்கு வந்து CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில போர்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணா நீட்டுக்கும் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அதனால அந்த சாய்ஸ்ங்கிற ஒண்ணு கொடுத்தாங்க. அதை நினைச்சிட்டு நீட்ல வந்து நம்மளுக்கு வந்து போர்ஷன் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன போர்ஷன்ஸ் எல்லாம் நெக்லை பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. ஓகேவா? சிலபஸ் எதுவுமே ரெடியூஸ் பண்ணல. இருக்கிற NCERT சிலபஸ் 11th and 12th இருக்கக்கூடிய ஒரு பக்கம் விடாம நீங்க எல்லாத்தையும் படிச்சுதான் ஆகணும். எக்ஸப்ட் கம்யூனிகேஷன், பிசிக்ஸ்ல கம்யூனிகேஷனை தவிரையும், பயாலஜில வந்து ஃப்ராக் அண்ட் எர்த்வார்ம் தவிரையும் மற்ற எல்லாத்தையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். எதையும் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? கெமிஸ்ட்ரிலாம் எதுவுமே வந்து விடுபடல, எல்லாத்தையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். ரெடியூஸ்டு சிலபஸ்ங்கிறது நீங்க எதுவுமே கிடையாது. ஓகேவா? யாரும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி
உங்க காதுல வந்து ஓதுறாங்க இல்ல சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் காதுல எடுத்துக்காதீங்க, அப்படி அடான்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இல்ல அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, பாவம் அவங்களும் நீட் 2023 எழுதுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க, இல்ல சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணல அப்படிங்கறத சொல்லிருங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறது என்டிஏ தான் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. neet.nta.nic.in2023 அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் எது இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீட் 2023 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடுச்சு அப்படிங்கறத நீங்க லேட்டஸ்ட் அப்டேட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.